வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் அகண்டமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு உறவுகளே, நாம் 32வது எபிசோடாக எங்கு நடந்த சம்பவத்தை பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம்னா, அழகிய கிராமத்தில் நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவத்தை தாங்க இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் அந்த கிராமத்திற்கு ஆடு மேய்க்க சென்ற 2 நபர்களுக்கும் அந்த கிராமத்தையும் மிரட்டி சென்ற சம்பவத்தை பற்றி தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இந்த சம்பவம் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி பயங்கர திகிலாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்க போதுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. நாம வீடியோவுக்கு போறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராமத்தை சேர்ந்த நண்பர் பிரபாகரன் என்கின்ற நமது நண்பர் தாங்க. ஏன் கிராமங்கிற மாதிரி சொல்கிறேன்னா, ஊர் பேர் எதுவும் தெரிவிக்க வேண்டாம் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால கிராமங்கிற மாதிரி தான் இந்த வீடியோவில் பதிவிடுறேன். இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2000 காலகட்டத்தில் நடந்ததா நம்மள்கிட்ட சொல்லியிருக்காருங்க. அப்போது பார்த்தீங்கன்னா, அவங்க கிராமம் பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா, கோடை காலம் வந்துச்சுன்னா வெளியூர்லேருந்து ஆடு மேய்க்க வருவாங்களாங்க. எப்படின்னா, செம்பரி ஆடு இருக்குங்களா, 100 ஆடு 150 ஆடு ஓட்டிக்கிட்டு வருவாங்க. ஒவ்வொரு கிராமத்துலேயும் பட்டி மாதிரி போட்டு அங்கேயே தங்கி ஒரு 10 நாள் பக்கத்தில் இருக்கிற அந்த விவசாய வயலில் அந்த ஆடுகளை மேய்ச்சிட்டு மறுபடியும் இன்னொரு 10 நாள் கழித்து வேறு கிராமத்துக்கு போவாங்க. அந்த வருஷமும் அதே மாதிரி ஆடுகள்லாம் ஓட்டிகிட்டு வர்றாங்க. அந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த வயல்வெளியில் பட்டி மாதிரி போட்டு அந்த ஆடுகளை தங்க வைக்கிறாங்க. பக்கத்துலேயே அவங்க ஒரு ஷெட்டு மாதிரி போட்டு ஆடு ஓட்டிகிட்டு வந்தாங்களே 2 நபரும் அந்த ஷெட்டில் தங்கிடுவாங்க. அது மாதிரி அன்றைக்கி தங்கியிருக்காங்க. மக்கிய நாள் காலையிலேயே ஆடுகளை ஓட்டிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற வயல்களுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு மேய்ச்சலுக்கு எல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரமாக நல்லா இருட்டின பிறகு வருவாங்க. வந்து மற்ற வேலையை பார்த்துட்டு படுத்துருவாங்க. அன்னைக்கு காலையில் அதே மாதிரி தான் ஓட்டிகிட்டு போகிறாங்க. ஓட்டிகிட்டு போயிட்டு மேய்ச்சலுக்கெல்லாம் முடிச்சுட்டு இருட்டின பிறகு வந்து அந்த ஆடுகள்லாம் அந்த பட்டியில் அடைச்சிட்டு இவங்களும் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு படுத்துருக்குறாங்க. இரவு 12-1 மணி கிட்ட ஆடுங்கள்லாம் பயங்கரமாக மிரளுது, பயங்கரமாக சவுண்டு போட்டு கத்துது. இவங்களால அந்த தூங்க முடியல, பயங்கரமாக கத்துது, மிரண்டு போன மாதிரி அப்படியே பயங்கரமாக கத்துதுங்க. இது என்னடா இது இப்படி ஆடெல்லாம் கத்துதுன்னு சொல்லிட்டு அந்த 2 நபரும் பேட்டரி லைட் வச்சிருப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு, சரி காட்டு விலங்கு ஏதாவது வந்துருச்சா, காட்டு விலங்குனா நரி, காட்டு பூனை அந்த மாதிரிலாம் வரும், ஆடுங்களை பிடிக்கிறதுக்காக வருமா, அதுதான் வந்துருச்சு, அதனால தான் இந்த ஆடுகள்லாம் பயங்கரமாக மிரண்டு போய் பயங்கரமாக கத்துதுன்னு சொல்லிட்டு இவங்களும் டார்ச் லைட்டை அடிச்சுட்டு உள்ளெல்லாம் போய் பார்க்குறாங்க. அவுட்டர்லாம் கொஞ்சம் சுற்றி பார்க்குறாங்க. ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் ஆடுகள் அந்த மிரண்டு போய் கத்துறதை விடவே இல்லை, பயங்கரமாக கத்திக்கிட்டே இருக்கு. இவங்களும் சுற்றி பார்க்குறாங்க, லைட்லாம் அடித்து பார்க்குறாங்க, யாருமே காணும். இது என்னடா இது, நம்ம என்னைக்கும் இல்லாமல் இப்படிலாம் கத்துதே ஆன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு, சரி நம்ம போய் படுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவங்க அந்த ஷெட்டு மாதிரி போட்டிருக்க இடத்துல போயிட்டு படுத்துட்டாங்க. காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆடுகள்லாம் ஓட்டிக்கிட்டு மேய்ச்சலுக்கு முடிச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங்கும் வர்றாங்க. ஆடுகளை அடைச்சி எப்பொழுது மாதிரி இவங்க அவங்க வேலையெல்லாம் பார்த்துட்டு தூங்குறாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது நேத்தி நடந்த அதே மாதிரி ஆடுகள்லாம் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிருக்குங்க. ரொம்ப மிரண்டு போய் பயங்கரமாக கத்துது. இவங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னடா நேத்தியும் இதே மாதிரி தான் மிரண்டு பயங்கரமாக கத்துனுச்சு, இன்னைக்கும் இதே மாதிரி தான் மிரண்டு பயங்கரமாக கத்துது, என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு அதே மாதிரி 2 பேரும், நீ அந்த சைடு போய் பாரு, நான் இந்த சைடு பார்க்குறேன்னு சொல்லிட்டு 2 நபரும் ஒவ்வொரு பக்கம் அந்த பேட்டரி லைட்டை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காங்க. பக்கத்தில் அந்த காட்டு விலங்குகள் ஏதாவது நிற்கும் போகுங்கிற மாதிரி அவங்க மனசில் நினச்சிட்டு அந்த பேட்டரி லைட்டை வச்சு லைட் அடித்து பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் சுற்றி வர்றாங்க. அந்த ஆடு பட்டி போட்டிருக்காங்களே, உள்ளேயும் ஆடு எல்லாம் நிற்கிற இடத்துலையும் உள்ளே போய் தேடி பார்க்குறாங்க. ஒன்றுமே எந்த ஒரு காட்டு விலங்கும் இல்லை. அதில் ஒரு நபர் என்ன பண்ணியிருக்காரு, சரி ஆடுகள் ஏதாவது திருட யாராவது எங்கேயாவது வந்திருப்பானுங்க, ஏதாவது செடி பக்கம் எங்கேயாவது ஒளிஞ்சிருப்பானுங்களா அங்கேருந்து நினச்சிட்டு இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கெட்ட வார்த்தை சொல்லி திட்டியிருக்காருங்க. என் ஆட்டு பக்கம் வந்தேன்னா ஒன்று செருப்பாலேயே அடிப்பேன் ஆன்னு சொன்னோன்னே, சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஒரு பக்கத்தில் அட்ரா பார்ப்போம் அங்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குதுங்க. மறுபடியும் அதே குரல் கேட்குது, அட்ரா பார்ப்போம் என்ன அன்ட்டு ரொம்ப ஆக்ரோஷமான குரலில் கேட்டோன்னே டக்குன்னு திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்க்கும்போது அவருக்கு பேர் அதிர்ச்சி ஆகிருக்குங்க. ஒரு நிமிஷம் இதய துடிப்பே நிமிஷம் அளவுக்கு ஒரு சம்பவத்தை அங்கே பார்க்குறாருங்க. ஒரு பக்கத்தில் ரொம்ப நெருக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 6 அடி ஹைட்டு நல்ல கருங்கருன்னு ஒரு உருவம் நின்றுக்கிட்டு கேட்குதுங்க.
அட்ரா பார்க்கும்னு சொல்லிட்டு கேட்டோன்னே இவருக்கு வெளத்து போய் என்னடா பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே ஃப்ரீசர் ஆகி அப்படியே நின்றுட்டாருங்க. ஆக்ரோஷமான குரல்ல அட்ரா பார்ப்போம், செருப்பால் அடிக்கிறேன்னு சொன்னேன், அட்ரா பார்ப்போம்னு சொல்லிட்டு காத்து மாதிரி தாங்க அவர் மேல வீசி இருக்கு. டக்குன்னு கீழே விழுந்துட்டாருங்க. டார்ச் லைட்டோட கீழே விழுந்தோன்னே அங்க தூரத்துல இன்னொரு நம்பர் போனாரு பாத்தீங்களா, என்னடா அவன் கீழே விழுவுறானேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து உடையாந்து இருக்காருங்க. டார்ச் லைட்டை எடுத்துக்கிட்டே உடையாந்துட்டு இருக்காரு. உடையாடும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த கருப்பான உருவம் நின்னோன்னா இவரு உடையாந்துட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தோன்னா அங்கேயே நின்ட்டாருங்க. ஆகா இது தப்பா ஏதோ படுறது, நம்ம கிட்ட போக கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டு இருக்காருங்க. ரொம்ப அவருக்கு மாதிரி அந்த உருவத்தை பார்த்தோன்னா அவருக்குமே கையெல்லாம் நடுக்கம் கொடுக்க போயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆக்ரோஷமா இருக்கு, கொடூரமா இருக்கு பார்க்க. பயந்து போய் அப்படியே அங்கேயே நின்றுகிட்டு இருக்காருங்க. ஐயோ இது நம்மளுக்கு உயிருக்கு ஆபத்து. அந்த நபருக்கு வந்து புரிஞ்சு போச்சுங்க, இது என்ன நடக்குதுங்கிறத அவருக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாருங்க. பட்டி போட்டிருக்காங்களா அதுலேருந்து கொஞ்சம் 1 கிலோமீட்டர் தொலைவில், ஏன்னா வயல்வெளியில தானே போட்டிருக்காங்க, ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு கருப்புசாமி கோயில் இருக்குங்க. நல்லாவே உங்களுக்கு தெரியும். உடனே ஒரு கருப்பா என்னை காப்பாத்து, நீ தான் என்னை காப்பாற்றணும், எங்களை காப்பாத்துன்னு சொல்லிட்டு இதையே சொல்லிட்டு மறுபடியும் அவர் செட்டுக்கே ஓடி இருக்காருங்க. ஆடுகள் மிரண்டு கத்துறதும் குரோஷமான அந்த ஒரு சவுண்டு, பயங்கரமா நாய்கள்லாம் குலைக்கிறது எல்லாமே அங்க நடந்துகிட்டு இருக்குங்க. இவர் செட்டுக்குள்ள ஓடி போயிட்டு கருப்பா என்னை காப்பாற்றணும் போயிட்டு ஒரு மூலையில உட்காந்துக்கிட்டு அப்படியே கண்ணை மூடிட்டு வாய் விட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருக்காருங்க. காப்பாத்து கருப்பா என்னை காப்பாத்து, நீ தான் என்னை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் கழிச்சு அந்த சவுண்டு, ஆக்ரோஷமான சத்தம், ஆடுகள் மிரண்டு போன சத்தம் எல்லாமே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சோன்னே பயத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வராருங்க. ஷெட்டுலேருந்து வெளியில் வந்து பார்க்குறாருங்க. ஏன்னா இன்னொருத்தவர் அந்த திட்டினாரு பார்த்தீங்களா, அந்த நம்பர் வந்து அங்கே தாங்க கிடக்கிறாரு மயக்கத்தில். இவர் சரன்னு ஓடி போயிட்டு அவரை தூக்கிட்டு வந்து ஷெட்டுக்குள்ளே வச்சு தண்ணி தெளிச்சு பார்க்குறாரு. தண்ணி தெளிச்சோன்னா டக்குன்னு கண்ணை முழிச்சிட்டு அவரால் பேசவே முடியல. ஒரு மாதிரி வாயே வர மாட்டுதுங்க. அந்த மாதிரி ரொம்ப பயந்து போய் மூலியெல்லாம் முழிச்சு பார்க்குறாரு. ஒரு மாதிரி பயந்து போய் பக்கத்துலேயே படுத்திருக்காரு. அவரால் ஏந்திரிக்க முடியல, ஒன்றுமே பண்ண முடியல, அவரால் பேசக்கூட முடியல. அந்த மாதிரி அவர் படுத்திருக்கிறாரு. என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் இன்னொரு நபர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உட்காந்துருக்காரு. நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. காலையில் நல்லா விடியுதுங்க. நேராக இங்கேயே படுக்க வச்சுட்டு இன்னொரு நபர் போயிட்டு அந்த கருப்புசாமி கோயில் பூசாரி பார்த்தீங்கன்னா பக்கத்து கிராமத்தில் இருக்காரு. ஏன்னா பக்கத்தில் விசாரிச்சிருக்காரு. விசாரித்த பிறகு பக்கத்தில் கிராமத்தில் இருக்குன்னு சொன்னோன்னா அவங்க கிராமத்தில் போயிட்டு பூசாரி கிட்ட நைட்டு நடந்த சம்பவத்தை சொல்லியிருக்காருங்க. சொல்லிட்டு கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்திருக்காங்க. இவரையும் கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அங்கே திண்ணூர்லாம் போட்டு முடிகயிறு போட்டு ஒன்னதான் ஓரளவுக்கு இவரு நல்லா தெளிஞ்சு. அதுக்கப்புறம் பூசாரி கேட்டிருக்காரு, என்ன ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி கிடக்கான்னு கேட்டோன்னே நடந்ததை சொல்லியிருக்காருங்க. இந்த மாதிரி வந்தோம், ஆடுகள்லாம் பயங்கரமா மிரண்டு கத்திக்கிட்டு இருந்தது, ஏதோ ஆடு தான் யாரோ திருட வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு செருப்பால் அடிப்பேன்ங்கிற மாதிரி நான் திட்டினதுமே என் பக்கத்தில் வந்து அட்ரா பார்க்கும்னு சொல்லிட்டு யாரோ பக்கத்தில் வந்து நின்றுட்டு பயமுறுத்திட்டாங்க ஆன்னு சொன்னதுமே சரி இதுக்கப்புறம் உனக்கு கவலைப்படாத, உனக்கு வந்து ஐயா காவலா இருப்பாரு, எலுமிச்சங்கனி கையில வச்சுக்க, அதுக்கப்புறம் உனக்கு எந்த ஒரு பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி 2 பேருக்குமே கயிறெல்லாம் கட்டி விட்டு அனுப்பி விட்டுருக்காருங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் இந்த மாதிரி பிரச்சனை ஆனதுனால அன்னைக்கு ஆடுகள்லாம் ஓட்டிட்டு போல, அங்கேயே பக்கத்துலேயே ஆடுகளை திறந்து விட்டு அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கு ஆடுகள்லாம். அப்படியே அந்த பக்கத்து கிராமத்தில் போயிட்டு அந்த 2 நபருமே பட்டி போட்டிருக்காங்களா, ஆடு பட்டி போட்டிருக்காங்களா, அந்த கிராமத்திலேயே போயிட்டு நைட்டு நடந்ததெல்லாம் அந்த கிராமத்தில் இருக்கிற ஒரு நபர்கிட்ட சொல்றாங்க. அப்பதாங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க. இந்த கிராமத்து நண்பர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இருக்கிற நாள்லேருந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்கு. அவங்க கிராமத்தில் ஒரு நபர் இருந்திருக்காரு. அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மழை டைமில் போயிட்டு அவங்க வீட்டில் உள்ள ஆட்டுக்கு இலத்தரையெல்லாம் வெட்டுறதுக்காக, ஏன்னா மழை டைமில் வந்து ஆடுகள்லாம் போயிட்டு ஓட்டிக்கிட்டு போய் மேய்ச்சலுக்கு விட முடியாது. அதனால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, மழை நல்லா பயங்கரமாக பெஞ்சிட்டு இருக்கும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, மரத்தில் ஏறி கிளையெல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த மரம் அவர் மேலே விழுந்து சரி அந்த இடத்துலயே இறந்தும் போயிருக்காருங்க. இறந்து போனோன்னா யாருக்குமே தெரியல. கொஞ்சம் நேரம் ஆன பிறகு வீட்டில் உள்ளவங்க ஆட்டுக்கு இலை வெட்ட போனவர் இன்னும் காணும், மழை வேற பயங்கரமா பெஞ்சிட்டு இருக்கு, எங்க போனாங்கன்னு தெரியலன்ட்டு பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க. ஈவினிங் டைமும் ஆயிடுச்சு, அவர் வரவே இல்லை. சரி கிராமத்தில் உள்ளவங்கலாம் சரி நம்ம போய் பார்ப்போம், காட்டு பகுதியான இருக்கிற இடத்துக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போய் பார்க்கும் பொழுது மரம் அவர் மேல விழுந்து இறந்திருக்காருங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு தூக்கிட்டு வந்து மற்ற சடங்கெல்லாம் செஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் இறந்து ஒரு 3-4 நாள்ல அந்த கிராமமே பயங்கர பயத்துல இருந்திருக்குங்க. ஏன்னா ஒவ்வொரு நைட்டும் பயங்கரமான சவுண்டு, ஏன்னா கீழே விழுந்து அவர் மேலே விழும்போது எப்படி அவருக்கு கத்திர போகிறோம் அதே மாதிரி அந்த சவுண்டு அந்த கிராமம் முழுக்கதும் கேட்டிருக்குங்க.
இவங்களால நைட்டு ஃபுல்லாக சுத்தமாக தூங்க முடியல, யாராலையுமே தூங்க முடியல. அந்த மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக இருந்திருக்கு. ஒரு சில பேருக்கும் நேரடியாகவே கண்ணுலேயும் தென்பட்டு இருக்காருங்க. இதனாலேயே அந்த கிராமம் முழுவதுமே ரொம்ப பயங்கர பயத்தில் தாங்க இருந்துட்டு இருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து உடம்புல இறங்கி அந்த கிராமமே கதிகலங்கி போய் இருந்திருக்குங்க. ஏன்னா நைட்டு ஆனாவே இவரோட செட்டப் பயங்கரமாக இருந்திருக்குங்க. ஏன்னா இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆடு வளர்க்குறது மாடு வளர்க்குறதுலாம் ரொம்ப இந்த இறந்து போன நண்பருக்கு வந்து ரொம்ப ஆசையாங்க. அதனால ஒவ்வொரு இரவு நைட்டும் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஆடுகளை போயிட்டு அங்கே ஆடுக்கு பக்கத்தில் உட்காந்து இருக்கிறது நிற்கிறது. ஆடுக்கு பக்கத்தில் என்ன ஆடுகள்லாம் பயங்கரமாக மிரண்டு ஓடி இருக்குங்க. இவங்க இந்த கிராம மக்களும் என்னடா இப்படி ஆடுகள்லாம் மிரண்டுது போதேன்னு சொல்லிட்டு போய் பார்த்தாங்கன்னா அங்கே சடன் ஒரு சவுண்டு கேட்குவாங்க. வேற எதுவும் தெரியாது. ஒரு சில பேருக்கு அவர் தெரிஞ்சிருக்காருங்க. இப்படிவே அந்த கிராமமே ரொம்ப பயத்தில் இருக்கும் பொழுது தாங்க ஒரு நாள் இரவு என்ன ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாமக்கோடாங்கி அவங்க கிராமத்துக்கு போயிருக்காருங்க. இரவு அங்கே என்ன நடக்குது ஏதுங்கிறது அவருக்கு அந்த சாமக்கோடாங்கிக்கு தெரிஞ்சிருச்சுங்க. அவரும் நைட்டு இறந்து போன நபரை பார்த்துருக்காருங்க. காலையில் ஏன்னா நைட்டு வந்து சாமக்கோடாங்கி ஒரு சில இதெல்லாம் ஒவ்வொரு வீட்லையும் சொல்லிட்டு மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு ஒவ்வொரு வீட்லேயும் நல்லா தெளிவாக விளக்கமாக ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி மக்கிய நாள் காலையில் வந்து ஒரு சில பேர்கிட்ட உங்கள் கிராமத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, அகால மரணம் அடைஞ்ச ஒரு ஆத்மா உங்கள் கிராமத்தை ரொம்ப சுற்றிக்கிட்டு இருக்கு, அது நேற்று நைட்டு நான் வரும்பொழுது நான் பார்த்தேன், உங்களுக்கு வந்து இருக்க அந்த ஆத்மாவோட உங்களுக்கு பேரும் ஆபத்து இருக்குது. சாமக்கோடாங்கி அந்த கிராமத்தில் ஒரு சில பேர்கிட்ட கூப்பிட்டு சொல்லியிருக்காருங்க. சரி இதுக்கு என்ன சாமி பண்ணுறது போகிறது அப்படின்னு அந்த கிராமத்தில் உள்ளவங்க கேட்கும் பொழுது ஒரு சில பூஜையெல்லாம் செஞ்சு இந்த கிராமத்துக்கு வரவிடாமல் செய்யலாம், தடுத்துடலாம் சொன்னாங்க. சரி அந்த பூஜை செய்யலாம்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் சாமக்கோடாங்கி சொல்கிறாருங்க. அந்த நாளில் பூஜையெல்லாம் செஞ்சு பூஜை செய்யும் பொழுது தாங்க பயங்கரமாக இருந்திருக்கு. அவங்க கிராமத்து பக்கம் அந்த எல்லைக்கு வராமல் தடுத்து அனுப்பியிருக்காருங்க. அதுக்கப்புறம் தான் அந்த கிராமத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது தான் ஆடு மேய்க்கிறவங்க வந்திருக்கிறாங்க. ஆடு மேய்க்கிறவங்களுக்கு வந்து இந்த சம்பவம் நடந்தது தெரியாதுங்களே. இறந்த நபர் வந்து கிராமத்துக்குள்ளே தான் போக முடியாது, கிராமத்தை சுற்றி அவரோட சேட்டை நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. ஒரு சில பேருக்கு வந்து அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. அந்த டைமில் தான் இந்த ஆடு மேய்க்கிறவங்களும் அந்த கிராமத்து பக்கத்தில் உள்ள வயல்வெளிக்கு வந்திருக்கிறாங்க. வந்து ஆடு பட்டி போத்ததுனால அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிருக்கு சொல்லிட்டு எப்பொழுதுமே வந்தால் ஒரு 10 நாள் 15 நாள் அந்த ஆடு பட்டி போடுறவங்க இருப்பாங்க. ஆனால் அந்த வருஷம் பார்த்தீங்கன்னா வந்து 3 நாள்லயே வேற கிராமத்துக்கு போயிட்டாங்க மாதிரி நமது நண்பர் பிரபாகரன் சொன்னாருங்க. இதுக்கப்புறம் அந்த சாமக்கோடாங்கி வந்து அந்த பூஜையெல்லாம் நிறைய செஞ்ச பிறகு அதுக்கப்புறம் இந்த மாதிரி எங்களுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. சாமக்கோடாங்கி வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஆத்மாவோட சேட்டை எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஆடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து இருந்திருக்குங்க. இதனாலேயே அந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயத்திலே இருந்திருக்காங்க. ஒரு 7-8 மணி ஆனாவே யாருமே வீட்டை விட்டு வெளியே வர்றது கிடையாதுங்க. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதமாக அப்படி தான் அவங்க கிராமத்தில் ஃபுல்லாகவே அப்படியே ஓடிட்டு இருந்திருக்கு. சாமக்கோடாங்கி வந்து சில விஷயங்கள் பண்ணி பூஜையெல்லாம் பண்ண பிறகு மட்டும்தான் எல்லாருமே பயம் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. நண்பர் பிரபாகரன் சொல்லி முடிச்சாருங்க. இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இதுபோல இன்னொரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.